நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெற்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தெற்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க எழுந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இன்றைக்கு மிக சிறப்பானதொரு வேளையில் முனைவர் சியாமளா அவர்களுடைய சிறகு முளைத்த கவிதைகள் என்ற நூல் மிகவும் எளிய முறையில் ஆனால் மிகவும் மேம்பட்ட நிலையில் சிறப்பாக நமது வேலாயுதம் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த தருணம் மிக மகிழ்ச்சியான தருணம் என்று நான் கருதுகிறேன். இந்த நூல் குறித்து சொல்ல வேண்டும் என்றால், மிகச்சிறந்த இந்த நூலை சியாமளா அவர்கள் மிகுந்த முயற்சியுடனும் மிகுந்த பேரார்வத்துடனும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை நான் பல முறை படித்தேன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூலினுடைய வெளியீட்டு விழாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய இலக்கிய அன்பர்கள் அனைவரையும் விஜயா பதிப்பகத்தின் சார்பிலும் முனைவர் சியாமளா அவர்களுடைய குடும்பத்தார் சார்பிலும் வரவேற்பதிலே நான் மட்டில்லாத மகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாரும் வாங்க, நான் பின்னர் பேசுவேன். வணக்கம். அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போது சிறகு முளைத்த கவிதைகள் என்ற அரியதொரு நூலை நம்முடைய அன்பிற்குரிய மேன்மைக்குரிய ஐயா வேலாயுதம் ஐயா அவர்கள் வெளியிட முனைவர் முத்துக்குமார், நெறியாளர் முத்துக்குமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். வாங்க, நீங்க வாங்க, வாங்க. ஆமா, வாங்க. பேசுறீங்க. இப்போது புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பித்த நமது பெருமிதத்திற்குரிய ஐயா வேலாயுதம் ஐயா அவர்கள் புத்தகம் குறித்தும் முனைவர் சியாமளா அவர்களை வாழ்த்தியும் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். ஐயா இதை வச்சுங்க, அப்பதான் நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நூலாசிரியர் திருமதி முனைவர் சியாமளா அவர்களே, இந்த நூல் வருவதற்கு பல வகையில் துணை புரிந்த முனைவர் முத்துக்குமார் அவர்களே, அவர்தான் இந்த நெறியாளர் சியாமளாவிற்கு. கோவை கொங்கு மண்டலத்தில் கவிதைக்கு ஒரு வரலாறு உண்டு. இலக்கிய வரலாறு எழுதுனா கோயம்புத்தூர் தவிர்த்து, கொங்கு மண்டலம் தவிர்த்து இலக்கிய வரலாறு எழுத முடியாது. என்னதான் சங்க இலக்கியம், வள்ளுவன், இலகோ, கம்பன் போனாலும் கூட மாடர்ன் புது கவிதை அப்படின்னு வந்தா பாரதிக்கு பின்னால எவ்வளவு பேர் வந்தாங்க. ஆனால் கால் ஊன்றியது வானம்பாடிகள் மூலம் அந்த சமயத்தில் கால் ஊன்றியது இங்கதான், கொங்கு மண்டலம் தான். கை ஆதரிச்சதும் கொங்கு மண்டலம் தான். இன்னும் அந்த பேர் உங்களுக்கு சிலருக்கு தெரியும், முத்துக்குமாருக்கு தெரியும். இந்த வானம்பாடி கவிஞர்கள் ஆரம்பித்த பொழுது அப்போ புலவர் சங்க தலைவர் ஐயா துரைசாமி ஐயா, மாராப்ப ஐயா எல்லாம் இவங்களுக்கு இலக்கணம் மாரி எழுதக்கூடிய
கண்டிப்பா ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. விமர்சனம், இந்த கவிதை இலக்கணம் இல்லாத கவிதை எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி கவிதை மக்களுக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்தாபிதம் ஆயிடுச்சு. மீராவுடைய வரலாறு பார்த்தா அப்படி மீராவுடைய கனவு கற்பனை. ஒரு காலத்தில் பல்கலைக்கழகம் சென்னை முழுக்க ஒரே பல்கலைக்கழகம், இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் கிடையாது. அப்புறம் மதுரை பல்கலைக்கழகம் தனியாக வந்தது. எல்லா மாணவர்களிடையும் அந்த புத்தகம் கனவு கற்பனை காகிதம் இருக்கும். அந்த மாதிரி மீராவுடைய புத்தகம் வந்தது. அப்புறம் அடுத்து மேத்தாவுடைய கண்ணீர் பூக்கள், அப்புறம் பால்வீதி, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், அப்படி வரிசையாக தொடர்ந்து வரிசையில் அப்படி நிறைய கவிஞர் வந்துட்டாங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த கவிஞர் நம்ம கவிஞர்கள் வரிசையாக புயரசு பாலாகம பேர் வருவாங்க. ஆனால் மகுடேஸ்வரன் இவ்வளவு முதல் அதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா, மகுடேஸ்வரனுடைய கவிதையிலே தான் முனைவர் சியாமலா ஆய்வுக்கு எடுத்திருக்காங்க. அந்த ஆய்வு பொதுவாக ஆய்வேடுகள் புத்தகமாக வர்றதில்லை. ஏன்னா அது அந்த ஆய்வு சொற்கள் அவ்வளவு கடினமாக இருக்கும். பாமர சராசரி வாசனுக்கு புரிகிறது சிரமமாக இருக்கிறது சொல்லி போடுறதில்லை. ஆனால் இது மகுடேஸ்வரன் கவிதையும் சிறப்பு வாய்ந்த கவிதை. அவருக்கு நெறியாளராக இருந்து முனைவர் இவர் பலர்கிட்ட முத்துக்குமார் பல நெறியாளர்கள் முனைவர்களை உருவாக்கியிருக்காரு. அவருக்கும் இந்த சமயத்தில் நன்றி சொல்கிறோம். சியாமலாவும் அவங்க உழைப்புக்கு ஒரு பலன். பொதுவாக புத்தகங்கிறது ஒரு ஜடப்பொருள் மாதிரி தான். அதை எடுத்து அப்படி படித்தா தான் அதுக்கு உயிர் வருது. வாசகர்கள் படிக்கும்போது தான் வருது. அப்படி ஏராளமான வாசகர்கள் இந்த புத்தகத்தை படித்து பயன்பெறுவார்கள். படித்த நண்பர்களுக்கும் அவர்கள் செல்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று விஜயா பதிப்பகம் இந்த புத்தக நிலையத்திலே புத்தக நூலகத்திலே நின்று பேசுவதை பெருமையாக கருதுகிறேன். ஏறத்தாழ எனது பள்ளி காலம் தொட்டு நான் இங்கிருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்தாலும் கூட வாசிப்பை நேசித்த காரணத்தினால் மட்டுமே இன்று ஒரு பேராசிரியராக ஒரு நூல் வெளியிட்டு உருவாக்கக்கூடிய ஒரு மாணவியை உருவாக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். காரணம், நான் 12வது படிக்கும் பொழுதே எங்களுக்குள்ள ஒரு வட்டம் வெளிச்சம்னு ஒரு சின்ன இயக்கம் எங்க மாணவர்களுக்குள்ள படிக்கிற வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக வச்சுட்டு நாங்கள் ஆளுக்கு 50 பைசா ₹1 எல்லாம் போட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு எல்லாரும் வாசிப்போம். அப்படி ஒரு வாசகர் வட்டத்தை உருவாக்கி முதல்ல வந்தது விஜய வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு தான். அப்ப வந்தப்போ எங்களை மிக புன்சிரிப்போடு இதே மாதிரியே இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கிட்டத்தட்ட 1983 நினைக்கிறேங்க, 83 இருந்து தொடர்ந்து வாசிச்சிருக்கேன். நிறைய படைப்பாளிகளை, அது இந்த பகுதி வாசிப்பாளர்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்கியதற்கான ஒரு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய வேலாயுதம் ஐயாவுடைய இந்த நிறுவனம். அவர் ஒரு விற்பனையாளர் மட்டும் அல்ல, பதிப்பகம் என்பது நிறைய பதிப்பகங்கள் இருக்கு. அவர் ஒரு படைப்பாளர்களை ஊக்குவிக்கக்கூடியவர். ஓயாமல் படைப்புகளை வாசிச்ச பிறகுதான் அவர் நூலாகவே பதிப்புகிறார். அது ஒரு பெரிய விஷயம்தான். விற்பனை மட்டுமே அவர் நோக்கம் இல்லாமல் மற்ற அனைவரையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாளர். அவர் முன்னிலையில் இந்த நூல் வெளியிடுவது உண்மையிலுமே மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கொங்கு நாடு என்று சொல்லக்கூடிய கோவை மண்டலம் அல்லது கொங்கு மண்டலம் ஐயா சொன்னது போல தற்காலத்துல புதுக்கவிதைகளுக்கு மட்டுமே தன் பங்களிப்பை செலுத்தவில்லை. சங்க காலத்தில் இருந்தே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தமிழ் சூழலுக்கும் உலக இலக்கியங்களுக்கும் வழங்கி இருக்கிறது என்பதை சங்க இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு பின்னாடி வந்த காப்பி இலக்கியங்களாகட்டும், நம்ம தொல்காப்பியருக்கு அடுத்தபடியாக இலக்கணத்தில் புகழ்பெற்ற நம்ம பவனந்தியார் ஆகட்டும், அருகாமையில் இருக்கக்கூடிய விஜயமலதருடைய சீனபுரத்தை சேர்ந்தவர் பவனந்தியார், நன்னூலை எழுதியவர். இப்படி நிறைய புலவர்கள் அல்லது கடையெழு வள்ளல்கள் என்று சொல்லக்கூடியவர்களை 5 வள்ளல்கள் நம்ம கொங்கு மண்டலை சேர்ந்தவர். இது அத்தனை பெருமைக்கும் இந்த கொங்கு மண்டலம் உரிமையை கொண்டாடியது. இங்க உழைப்பு தான். உழைப்பை சார்ந்த இலக்கியங்கள் வெளிவந்தே தீரும் என்பதில் ஓயாமல் அந்த கால இது இல்லாம இலக்கியங்களை படைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் அதுக்கு இணையாக இலக்கணங்களோடு மரபு சார்ந்த கவிதைகள் மட்டுமல்ல, புதுக்கவிதை என்று தோற்றம் பெறும் போதும் சரி,
வட்டார இலக்கியங்கள் அடுத்த இலக்கியத்தினுடைய இன்னொரு பகுதி வட்டார இலக்கியங்கள். சண்முக சுந்தரம் ஐயா தான் முதலாக அந்த வட்டார வழக்குல இதை தொடங்கி வைக்கிறார். அதற்கு பிறகுதான் அந்தந்த வட்டார மொழிகளுக்கும், ஏன்னா அது வரைக்கும் புலவர்களும் பெரிய பெரிய பேரறிஞர்களும் இந்த பேச்சு தமிழை கொச்சை தமிழ் அல்லது கொடுந்தமிழ் என்றெல்லாம் அதை இலக்கணிகள் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. மக்களிடையிலிருந்து பேச்சு வழக்கு தான் மொழியாக மாறுகிறது, அதுதான் தூய்மையாகிறது, செம்மொழியாக்கம் பெறுகிறது. அப்போ வழக்கு சொல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வட்டார வழக்கு எந்த வட்டாரத்தில் இருந்த மக்களிடையே பேசக்கூடிய மொழி, இதுதான் எழுத்து மொழியாக இலக்கிய மொழியாக மாறுகிறது என்ற உண்மையை பெரிய பேரறிஞர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட அதை தொடங்கி வைத்தவர் நம்ம கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் ஆளுமை சண்முக சுந்தரம் ஐயா தான். ஐயாவுக்கெல்லாம் ரொம்ப அவர் தெரிஞ்சவர் தான். இப்படி எல்லா வகையான எழுத்துக்களையும் இந்த தமிழ் இலக்கியத்திற்கு தேவையான பங்களிப்பையும் விடாமல் இந்த பங்களிப்பை கொங்கு மண்டலம் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் இலக்கிய வரலாறுல வானம்பாடிகள் இல்லாமல் இல்லை. அது வரைக்கும் பண்டித தமிழாக இருந்த தமிழை பாமர தமிழாக இல்ல, நீங்க இலக்கணம் இல்லாமல் விரிந்து உலகம் முழுவதுமே புதுக்கவிதை தோன்ற ஆரம்பிக்கிறது. முடியாட்சி எல்லாம் ஒளிஞ்சு புரட்சி தோன்றும் போது இல்ல இலக்கணம் பார்த்துட்டு கவிதை படிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால அவ எண்ணங்களை அப்படியே வெளிப்படுத்துவது கவிதையாக, எழுத்துக்களாக, இலக்கியமாக மாறுகிறது. அதுதான் முக்கிய காரணம். பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாடிதான் மக்களுடைய அந்த வேகம் முழுவதும் இலக்கியமாக மாறும் பொழுது புதுக்கவிதையாக மாறுகிறது. அப்போ அதிலிருந்து அந்த இலக்கண தலையிலிருந்து கட்டவிழ்த்துப்பட்ட அந்த இலக்கியம் அப்படியே பிரவாகமாக உலகம் முழுவதும் பரவியது. அதனுடைய தாக்கம் தான் பாரதிக்கு ஷெல்லி கிட்ட இருந்தோம், எஸ்ரா பவுண்ட் கிட்ட இருந்தோம் எல்லாம் வருது. ஷெல்லிதாசனே தனது பெயரை வைத்துக் கொண்டவர் பாரதி. ஷெல்லியை படித்துக்கொண்டு ஷெல்லியினுடைய கவிதைகளை புலகாங்கிதமாக கட்டுரை எழுதுகிறார். அப்போ அதுக்கு முன்னாடியே வள்ளலார் இதை தொடங்கி வச்சிட்டார். இந்த பண்டித தமிழ்ல இருந்து எளிமையான மக்களுக்கும் இந்த நம்ம மெய்யியல் போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர் மிக எளிமையான வழியாக, மொழியின் வழியாக இந்த மெய்யியலை மக்களுக்கு கொண்டு சென்றதுல முன்னோடி வள்ளலார், பாரதிக்கு முன்னிலை. அதற்கு பிறகு பாரதி தான் முதலாக இந்த மேற்குலகத்தில் இருந்தக்கூடிய அந்த வசன கவிதை, நியூ பொயட்ரி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இங்க கொண்டு வர்றாரு. வசன கவிதை என்றுதான் பெயர் வைக்கிறார். புதுக்கவிதைங்கிற பெயர்லாம் பின்னாடி வருது. அப்ப அந்த புதுக்கவிதை தோற்றம் பெற்ற பிறகு உலக இலக்கியங்கள் இருக்கக்கூடிய கவிதைகள் அனைத்துமே தமிழ் இலக்கியங்களுக்கு வர ஆரம்பிக்கின்றன. அந்த வடிவங்களும் இங்க புது வடிவம் பெற ஆரம்பிக்கின்றன. அப்படி வடிவம் பெற்றதுல முதல்ல இந்த இதை தோற்றுவித்தவர் பாரதியாக இருந்தாலும் கூட பிச்சமூர்த்தி அவர்கள் அதன் தொடர்ச்சியாக நகுலன் போன்றவர்கள், அப்புறம் அப்படியே மணிக்கொடியில் இருக்கக்கூடிய செல்லப்பா போன்றவங்க எல்லாம் அந்த இந்த சிற்றல்கள் வழியாகத்தான் இந்த இயக்கம், பெரிய இலக்கிய இயக்கமே தொடங்குது. ரொம்ப முக்கியம் இதழ்கள், ஐயா மாதிரியான எழுத்து பத்திரிகை, எழுத்து காலம், மணிக்கொடி போன்றதெல்லாம், அப்புறம் கணையாளி போன்றதன் வழியாகத்தான் இலக்கியம் வளர்கிறது. நீங்க இப்ப வெகுஜன இதழ்கள் இருந்தாலும் கூட இந்த வெகுஜன இதழ்கள் இந்த மாதிரியான இலக்கிய வரலாற்றுக்கு அல்லது மொழிக்கு பெருமை சேர்த்த கூடிய அளவிற்கு இலக்கியங்களை வெளியிடவில்லை. அப்ப அதற்கும் தனியான இதழ்கள் தோன்ற வேண்டிய கட்டாயம் ஆகிவிட்டது. அப்ப கையெழுத்து பிரதிகளாக நிறைய அங்கங்க படைப்பாளர்கள் உருவானாங்க. அப்புறம் அதைத்தான் தொகுத்து நம்ம மணிக்கொடி இதழ், எழுத்து இதழ் போன்றெல்லாம் வருகிறது. ஒரு இயக்கமாகவே செயல்பட்டாங்க. அப்போ அந்த எழுத்து பண்டித தமிழ்ல இருந்து எப்போ புதுக்கவிதைக்கு வந்ததோ அப்போ மக்களை அப்பதான் நெருங்க ஆரம்பிச்சு, சாதாரண பாமர மக்களையும் அந்த இலக்கியம் நெருங்க ஆரம்பிக்கிறது. அப்ப அதுல இருந்து புரிஞ்சுட்டாங்க, விடுதலை போராட்ட காலங்கள்ல நீங்க பாடுறதை விட புதுக்கவிதை வழியாக மக்களை அணுகினார்கள். அதெல்லாம் நிறைய பங்களிப்பு இந்த இலக்கியம் நம்ம விடுதலைக்கே பயன்பட்டு இருக்கிறது. மொத்தமே மொழியினுடைய அந்த வீச்சு தான் மக்களுடைய விடுதலையாக உலகம் முழுவதும் அதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய இருக்கு. எல்லாமே இப்படிதான் நம்ம இலக்கியம் வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த கொங்கு நாட்டினுடைய பங்களிப்பு என்பது வானம்பாடி கவிஞர்கள் முழுவதும் நீங்க மேலேயே பார்த்துட்டு பாடாதீங்க, கீழே பாருங்க என்று ரொம்ப எளிமையாக சொன்ன மண்ணின் மைந்தர்கள் நம் மைந்தர்கள். இங்க இருக்கக்கூடிய கோவை ஞானி, சிற்பி, பூவியரசு, அக்னிபுத்திரன், இன்னும் நிறைய பேர்கள் சொல்லணும். அப்படியான ஒரு பெரும் பேரறிஞர்கள், அவர்களுக்குள்ள நிறைய கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட மக்களது இலக்கியமாக புதுக்கவிதை பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் அவர்கள் எல்லாம் படைக்க ஆரம்பித்தார்கள். வானம்பாடியில் வந்த பிறகும் ஏற்கனவே இங்க இருந்த மரபு கவிதை எழுதி கொண்டிருந்தவர்கள் அழகான பங்களிப்பை அவர்கள் வழங்கியிருக்கலாம். ஆனால் இது பெரிய ஐயா சொன்னது போல பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. விமர்சனம் மட்டுமல்ல, இதெல்லாம் ஏடேறாத இலக்கியங்கள், ஏடேறாது, இது நிலைக்காது, அது நின்று போயிடும் அதோட அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை.
நம்ம பாடும்போது ஆரம்பத்துல ஐயா பாடும்போது சொன்னாங்க சீரிழமை தமிழ்னு தமிழாசிரியர். அந்த சீரிழமை தமிழ் இருக்கணும்னா சமகால வளர்ச்சியை மாற்றத்தை உள்வாங்கிக் கொண்டு தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கும் அப்படிதான். இன்னைக்கும் கணனி வந்துருச்சு, செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு அப்படின்னாலும் அதையும் உள்வாங்கிக் கொண்டு தமிழ் மொழி மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் சீரிழமை தமிழ் எப்பவுமே இளமையா தான் இருக்கும். காரணம் சமகால மாற்றங்களை உள்வாங்கிக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் வேர் சொல் இருக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு தொல்காப்பியர் சொல்லுகிறார். அது கிமு 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க, 6ஆம் நூற்றாண்டு எப்படின்னா வருது போகுது. அப்ப பொருள் இல்லாத சொற்களே தமிழ்ல இல்ல. அப்ப பொருள் இல்லாத சொல் இருந்ததுன்னா அது தமிழ் சொல் இல்லை. ரொம்ப எளிமை. இந்த மாதிரி எந்த மொழிக்குமே இப்படியான ஒரு இது கிடையாது. வர்ற சொற்களை நீ அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான். ஒரு கண்டுபிடிப்பு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த மொழியினுடைய சொற்களை வைத்துதான் அந்த எல்லா மொழியிலையும் வழங்கும். எப்படி நம்ம தமிழ் மொழியில கட்டுமரம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோமோ, இன்னைக்கு வரைக்கும் எல்லா மொழியிலையும் கட்டுமரமா தான் இருக்கு. ஆனா அங்க கம்ப்யூட்டர்னு ஒருத்த கண்டுபிடிச்சோன்னையும் இங்க கம்ப்யூட்டரா மாறல. இங்க கணிப்பொறியா மாறி கணனியா மாறி அழகா கணனின்னு சொல்லாட்சி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பஸ்ன்னு சொல்றோம், அது பேருந்தா மாறி எவ்வளவு நாள் ஆச்சு இல்லைங்களா? அப்போ நமக்கு வேர் சொல் இருக்கு. காரண பெயரோடு தான் நம்ம மொழியானது மிக மிக உள்வாங்கி கொண்டு புதிதாக வளர்ந்து கொண்டே இருக்கு. எத்தனையோ விமர்சனங்கள் வரலாம். ஆனாலும் கூட கலைச்சொல் உருவாக்கம் என்பது தமிழ் அறிஞர்கள் உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். வெறும் நாம நினைக்கிற மாதிரி தமிழ் மொழி என்பது பெரும் பேச்சல்ல. எல்லாத்துக்கும் எல்லா மொழியிலும் சொல்லுவாங்க, மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தகவல் பரிமாறக்கூடிய ஒரு கருவிம்பா. ஆனா தமிழ் மொழி மட்டும்தான் தமிழ் எங்கள் உயிர்னா. எழுத்துக்கு உயிர்னு எங்காச்சும் எந்த இதுலயும் பேர் கிடையாது. நீங்க ஆங்கிலத்துல எந்த மொழியிலும் எடுங்க, உயிர் எழுத்து மெய் எழுத்து ரெண்டும் சேர்ந்தா உயிர் மெய் எழுத்து. இப்படி எல்லாம் பேர் வச்சதுனால நம்ம உணர்வோடு உள்ளத்தோடு இன்னைக்கு நமக்கு மரபணுக்குள்ளேயே கலந்துருக்கு. நீங்க மொழியை பற்றி சொல்லுங்க, உடனே கோவம் வந்துடும். சொல்லுக்கு அத்தனை ஆற்றல் இருக்கிறது என்பதையெல்லாம் நிறைய நம்ம இலக்கியங்கள் நிரூபித்திருக்கின்றன. அந்த வகையில வானம்பாடி கவிஞர்களை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. குறிப்பாக வானம்பாடி கவிஞர்கள் வளர்ந்த காலம் சரி, உருவாகிய இடமும் சரி, இந்த விஜயா பதிப்பகம் அதுக்கு நிறைய பங்களிப்பை பண்ணியிருக்கு. கடைசியா வந்த வானம்பாடிகளுடைய மஞ்சுளா தொகுத்த வானம்பாடியினுடைய இலக்கியத்தை முழுவதும் போட்டதே உங்க விஜயா ஐயா வேலாயுதம் ஐயா தான். அதை வெளியிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அறிவு சார்ந்த இயக்கம் கோவையில அறிவு சமூகம் வளர்ந்ததுன்னா அது கட்டாயமாக இந்த வாசிப்பு பழக்கமும் இந்த மாதிரியான பேராளர்களும் இந்த மாதிரியான பங்களிப்பாளர்களும் படைப்பாளர்களும் தான். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, இந்த படைப்பாளர்கள் மட்டுமே படைப்பை கொண்டாடலாமா, படைப்பு அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்கு. உலகம் பூராமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்த மாற்றங்களை தமிழ் உள்ள வாங்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு வாசிப்பை எழுதுறாங்க, ஐயா சொன்னது போல வெறும் அது பணுவல், அது ஒரு ஜடப்பொருள்னு சொன்னாரு, எனக்கு பகிர்ந்துச்சு, ஐயோ இப்படி சொல்லிட்டாரேன்னு. ஆனா அது ஒரு வகையில உண்மைதான். அதை நீங்க வாசிக்கும் போது உயிர் வருது. ஆனா நாங்க எங்க மொழியில என்ன சொல்லுவோம், நீங்க அதை வாசிக்கும் பொழுது அது உயிர் பெறுகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆனா எப்ப எழுதினாரோ, எழுதின உடனே படைப்பாளி இறந்து விட்டான், படைப்பு வாழ்கிறது, படைப்பு தான் பேசுகிறது, இந்த இலக்கியத்தை வாழ வைக்கிறது, இந்த வரலாற்றை எழுதுகிறது. அது எழுதி போயிட்டே இருக்கும். படைப்பாளி அதோட முடிஞ்சு போச்சு, அவருக்கு எழுதுனதோட அவர் முடிஞ்சு போச்சு. அவருக்கான உரிமை என்பது நீங்க பதிப்பக உரிமையை வச்சுக்கலாம், எழுத்துரிமையை வச்சுக்கலாம். ஆனா அந்த எழுத்து படைப்பு என்பது வாசகனுக்கு சொந்தமானது. அவன் எந்த மாதிரி வேணாலும் பொருள் கொள்ளலாம், அது அவனுடைய உரிமை. நீ இந்த மாதிரி பொருள் கொள்ள அப்படின்னு யாரும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நம்ம திறனாய்வு என்பது வர வேண்டும் என்பதையெல்லாம் திறனாய்வாளர்கள், பெரும்பெரிய திறனாய்வாளர்கள் தமிழ்ல தோன்றி படைப்புகளை எல்லாம் திறனாய்வு செய்து, எப்படி மேற்கொள்கிற எஸ்ரா போன்று கலீல் ஜிப்ரான் போன்றவங்க எல்லாம் ஏற்கனவே இருக்கிற படைப்புகளை பண்ணாங்களோ அதே போல இருக்கிற படைப்புகளை மீட்டுருவாக்கம் செஞ்சாங்க புதிய புதிய மொழியாக. அப்ப இந்த திறனாய்வு அடிப்படையில தான் புதிய இலக்கியங்கள் பிறக்கின்றன. ரொம்ப முக்கியம். நீங்க ராமாயணத்தை வால்மீகி எழுதி வச்சு போயிட்டாரு. அப்ப இங்க அது வரைக்கும் வால்மீகியினுடைய ராமாயணம் மொழிபெயர்த்து இங்க இருந்துட்டா இருந்தது. மொழிபெயர்ப்பு ராமாயணம் வழங்கி கொண்டே வந்தது. குலோத்துங்க சோழன் சொன்னா, அட நம்ம இதுல 2 அரண்மனை இருக்கு, அதை சொன்னாரு, இங்க புரவலர்கள் இருக்கிறார்கள் என்று. அப்போ ராமாயணத்தை நீங்க எழுதுன்னு சொல்லி 2 புலவர்களுக்கு அவன் கட்டளை எடுக்கிறான். ஒட்டக்கூத்தருக்கும் கம்பருக்கும் சொல்றான். ஒட்டக்கூத்தர் உடனே அவரு மிகப்பெரிய ஆளுமை. ஒட்டக்கூத்தர் தான் அரசாய் கவிஞர், இவர் துணை கவிஞர் தான். ஆனா ஒட்டக்கூத்தர் சொல்லுகிறார், எனக்கு தனி மாளிகை கொடுத்துருங்க, ஓராண்டு எழுதி முடிச்சிடுறேங்கிறார். இவர் எனக்கு மாளிகை வேண்டாம், எனக்கு பஞ்சார், அதாவது வெளியே போய் சுத்திட்டு வர்றதுக்கான ஒரு இதை கொடுங்கன்னு கேட்கிறார். எதுக்கு நீ சுத்த போற? அப்ப நான் இது போய் எல்லாம் சுத்தி வந்தாலும் தான் நான் இதை எழுத முடியும். எனக்கு மக்களோட பழகணும், இந்த நகர் எப்படி இருக்குது, நாடு எப்படி இருக்குது, ஆறு எப்படி இருக்குது, இதெல்லாம் நேர்ல நம்ம போய் பார்க்கணும் என்று அவர் போய் சுத்திட்டு வந்தா ராமாயணத்தை எழுதுறாரு. இதெல்லாமே செவிவழி கதைகள் தான் அல்லது வரலாறு தான். அப்போ அப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு எழுதின பிறகு கூட கம்பரால் ராமாயணத்தை வெளியிட முடியல. ஏன்னா கம்பருடைய மகனோட பிரச்சனையினால குலோத்துங்க அமைச்சரவையிலிருந்து அரசவையிலிருந்து கம்பன் வெளியேறி விடுகிறார். மகனை கொண்டுறாங்க சதி மூலமாக, அமராவதியினுடைய காதல் வழியாக. கம்பரை ஆதரித்தவர் நம்ம கொங்கு நாட்டை சேர்ந்த சடையப்ப வள்ளல் தான். கம்பராமாயணம் அவர் மூலமா தான் வெளியிட்டு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதனாலதான் கொங்கு நாட்டுல எங்க முதல் ராமர் கோயில் இருக்கு. தமிழகம் பூரா வேற எங்கேயும் ராமர் கோயில் இவ்வளவு இருக்குமான்னு தெரியல.
அப்போ அந்த ராமாயண கதைகளும் வந்தது கம்பர்னாலதான். அவர் இந்த கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய வேளிர்கள் அத்தனை தலைவர்களும் அவரை ஆதரித்து அவருடைய ராமாயணத்தை கேட்டாங்க. அதனாலதான் கம்பர் யாருக்குமே இல்லாத கொங்கு நாட்டுக்கு மங்கள வாழ்த்து எழுதியிருக்காரு, திருக்கை விளக்கம் எழுதியிருக்காரு, எழுதியிருக்காரு, அத்தனை எழுதி கொடுத்து இந்த சமூகத்தை பங்களித்து போயிருக்காரு. அப்போ இந்த கொங்கு நாடு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படிதான் புரவலர்களும் இருந்திருக்கார்கள். வெளியில் இருக்கிற படைப்பாளர்களை கொங்கு நாடு எப்பொழுதுமே போற்றி வரவேற்று அவர்களுக்கு பரிசு வழங்கி அவர்களை காத்து வருகிறது. அதற்குள்ள மிகப்பெரிய உதாரணம் இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விருது கூட நான் அப்படிதான் சொல்லுவேன். இங்க இருந்து அத்தனை பேர் விருது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. விருது வாங்குவார்கள் அத்தனையும் இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. படைப்பினுடைய தரத்தை பார்த்து அது வெளியிலிருந்து கொங்கு நாட்டுல வந்து ஆனவங்க. சமீபத்துல நாஞ்சில் நாடன், அவர் கொங்கு நாட்டை சேர்ந்தவர் இல்லை, நாஞ்சில் நாட்டுக்காரர். நாஞ்சில் நாடன் நாட்டை விடாம இருந்து கொங்கு நாட்டில இருந்து படைப்புகளை செய்து படைத்துக் கொண்டிருப்பவருக்கு தான் நம்ம இப்ப விருது கொடுத்திருக்கோம். அதே மாதிரிதான் நம்ம விஜயா பதிப்பகத்தின் வழியாக வரக்கூடிய விருதுகள். அப்புறம் விஷ்ணுபுரம் விருதுன்னு ஒண்ணு இங்க கொங்கு நாட்டு வாசிப்பாளர்களையே வைத்து, ஏன்னா பிற மண்டலங்கள் அதை வாசிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையோ, ஊக்குவிக்கிற பழக்கம் கிடையாது. அவங்க ஊர்ல போய் ஊக்குவிக்க முடியாது. ஆனா இங்க வந்துதான், கொங்கு நாட்டுல வந்துதான் அவருடைய படைப்புகளையும் வாசிப்பாளர்களையும் தேர்ந்தெடுத்து அவருடைய படைப்பை இங்கு பயணிக்கிறார்கள், படைப்பின் வழியாக இங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு படைப்பு என்பது நிச்சயமாக படைத்தவர்களிடமிருந்து விடுதலை பெற்று சிறகு முளைத்து வாசகர்களுக்கு சென்று விடுகிறது, சமூகத்தினுடைய வரலாற்றை எழுதுகிறது. அந்த வகையில இன்று வெளியிட்ட மகுடேஸ்வரன் பத்தி சொல்லி ஆகணும். சமீபத்துல நம்ம தமிழ் பேராசிரியர்களும் நீங்க ஒரு 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 தட்டையான ஒரு ஆராய்ச்சிகளும் தட்டையான படைப்புகளும் வந்துட்டு இந்த காலங்கள்ல மிக மிக ஆர்வத்தோடு, அவர் மிக கல்வியறிவு பெரிய அளவுக்கு தமிழ்ல வந்து புலமை பெற இல்லாதவர் கூட தமிழ் மேல் அவ்வளவு காதலோடு அவ்வளவு தனி சொல்லில படைக்கிறாரு. தனி இலக்கணத்தை பற்றி இலக்கண புத்தகங்களை எழுதுகிறார். ஓயாமல் பயணிக்கிறார், தமிழ் நோக்கிய பயணிக்கிறார். அவருடைய படைப்புகள் நாங்க நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம். படைப்புகள் அவர் வந்து சொல்லும் பொழுது, ஆய்வு செய்யும் போது நிறைய, அப்ப அது விமர்சனம் செய்யும் பொழுதுதான் இந்த படைப்பு மேலும் மேலும் அது ஒரு புடம் போடப்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். ஞானிய அடிக்கடி சொல்ல விஷயம் அதுதான். நீங்க படைப்பு விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்கள். விமர்சனம் வரும்போதுதான் அந்த படைப்பு மீண்டும் உயிர்த்தெழுகிறது. அப்போ அந்த படைப்பு அப்ப நம்ம எழுதுறது தப்புன்னு சொல்றதில்ல, அது விமர்சனம் வைக்கிறது அவங்க வாசகருடைய கடமை. அந்த திறனாய்வு கலை என்பதே ஒரு படைப்பு என்பதையெல்லாம் நிரூபித்தவர் தான் கோவை ஞானி, தீசு நடராஜன் போன்றவங்க எல்லாம், பஞ்சாங்கம் போன்றவங்க எல்லாம். அப்போ திறனாய்வு என்பதுமே ஒரு படைப்பு தான் என்பதையெல்லாம் நிரூபிச்சிருக்காங்க. நீங்க ராமாயணத்தை வால்மீகி விட்ட பிறகு கம்பராமாயணம் எழுதினாரு, கம்பர் எழுதினாரு. எல்லா காப்பியங்களும் இப்படிதான். சிலப்பதிகாரம் அது அப்படியே நின்று அது விட்டுருக்கும். அதுக்கு பின்னாடி மீட்டுருவாக்கம் பெற்று சமகாலத்துல அந்த புது வடிவம் பெறுகிறது. இப்ப ஜெயமோகன் எழுதிய கொற்றவை வரைக்கும் பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூர் கவிஞரான பா விஜய் எழுதிய கொஞ்சம் சலங்கை சிலப்பதிகாரத்தை மீட்டுருவாக்கம் பண்ணி. அப்போ அதையெல்லாம் இருக்கும்போது நம்ம கூட கண்ணகி வாழ்ந்துகிட்டு இருக்கா, அந்த அறம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. பெண்களுடைய முன்னேற்றம், பெண் முதல்ல ஒரு மன்னனை சட்டை பிடிச்சு கேள்வி கேட்கிறா, எந்த சமூகத்துல நடக்கும்? கிபி 2ஆம் நூற்றாண்டுல இந்த மாதிரி ஒரு படைப்பை எழுத முடியுமா? ஒரு மன்னன் எழுதினான். இளங்கோவடிகள் என்பவர் ஒரு மன்னன் உடைய மகன் அவர். அப்போ அந்த துணிச்சல் அவருக்கு தான் வந்தது. அந்த கேட்கிற துணிச்சல் அவங்க நாட்டுல இருந்திருக்கிறது. இதைத்தான் தமிழ் சமூகத்தினுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். கேள்வி கேட்கிறது தான் நம்ம சமூகம். யாரா இருந்தாலும் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க என்று கேள்வி கேட்கக்கூடிய சமூகம் தான். அந்த விழிப்புணர்வு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்க எதை சொல்லி எங்க வேணாலும் வாக்கு வாங்கிடலாம். சாமி பேரு, கடவுள் பக்தி, ஆன்மீகம் என்பது இங்க நிறைய இருக்கு. கொண்டாட அது எங்க ஆன்மீகம், இந்த மண்ணுக்கான ஆன்மீகம். இதை வந்து இன்னொருத்தர் சொந்தம் கொண்டாடி உள்ள வந்தாங்கன்னாலும் அதை அவிய கைகொள்ளாமே தவிர அதற்காக அவங்க நம்பி அவங்க ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ வர முடியாது. நம்ம நேர்ல கண்ட விஷயம்தான். இந்தியா முழுவதும் ஜெயிக்கிறாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் ஜெயிக்கல? இவன் கேள்வி கேட்கிறான், எது சரி எது தவறு, எங்க வழிபாடு என்ன, இதுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு என்று கேள்வி கேட்கிறான். ரொம்ப இயல்பான விஷயமாக இந்த விழிப்புணர்வு இந்த தமிழ்நாட்டுல மிக விழிப்புணர்வு, அந்த வாசிப்பு பழக்கம், அறிவு எல்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கும் வட இந்தியா போறவங்க அதையெல்லாம் கவனிக்கிறாங்க. இன்னைக்கும் தமிழகம் என்பது மிகப்பெரிய விழிப்புணர்வு. என்ன ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அது ஆத்திகமா நாத்திகமா எல்லா மெய்யியல்களுமே வளர்ந்த இடம் கொங்கு நாடு தான். எல்லாமே தேவை. அது அறிவியல்ல ஒரு சொல்லுவாங்க, உண்டு உண்டு உண்டுன்னு என்னைக்கு சொல்லிட்டே இருக்கமோ இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு தத்துவம் வாழ்ந்து, அதுதான் மெய்யியல். எதுக்குமே இரண்டு பக்கம் இருந்தா தான், மேடுன்னா பள்ளம்னு இருந்தா தான் மேடு இருக்கும். மேடு இன்னும் நான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொன்னா, இப்போ பகலா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா பகலாவே இருக்கு, 10 மணி ஆனால் பகலாவே இருக்கு, 12வது பகலா இருக்கு, காலையில் 5 மணிக்கு பகலா இருக்கு. அப்ப பகலாவே இருந்திருந்தா இதுக்கு பகலின் பேர் வந்திருக்காது. இரவு வருவதால் மட்டுமே நம்ம பகலின் பேர் வைக்கிறோம். அப்போ ஒற்றைத்தன்மையில் இருப்பதை நாம் உணரவே முடியாது. நிறைய நம்ம இருக்கலாம், நம்ம பேர் கண்டுபிடிக்க முடியாம எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்கு.
அப்ப அதை நம்ம உணர முடியாது. எப்போ வந்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னா நம்ம துன்பத்தை உணர்ந்திருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ரெண்டும் மாறி மாறி வந்தா தான் வாழ்க்கை. எண்ணிய தத்துவத்தில் இதுதான் அடங்கியிருக்கு. இதுதான் தமிழருடைய தத்துவமாக ஆதி தத்துவமாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இப்போ பாருங்க, இப்ப கணனி உலகத்திலேயே உண்டு இல்லைதான், சுழியம் ஒன்று என்பதை வைத்துதான் கணனியை இயங்குகிறது. யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி அவன் யோசிச்சு சிந்திச்சு அவன் சொல்லி வச்சான்? அது இல்லாம இயங்காதுன்னு சொன்னான், எண்ணியம் இல்லாம. அப்ப இத்தனை கூறுகளை கொண்ட நம்ம ஒரு பாரம்பரியம், நம்ம மரபணுக்குள்ளேயே அதெல்லாம் இருக்கு. அப்ப அதை கொஞ்சம் தூண்டி விட்டோம்னா எல்லாமே வந்துடும். இந்த மாதிரிதான் நம்ம மகுடேஸ்வரன் கவிதைகள் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு ஆகச்சிறந்த கவிஞராக, வானம்பாடி கவிஞர்கள் இன்னுமே இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பாராட்டக்கூடிய விதத்தில் அதையும் தாண்டி இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவர் எல்லாமே எழுதுறாரு, கவிதை எழுதுறாரு, கட்டுரை எழுதுகிறாரு, சிறுகதைகள் எழுதுறாரு, புதினம் எழுதல, இன்னும் புதினம் மட்டும் எழுதல. எல்லாத்துக்கும் மேல நீங்க பணம் சம்பாதிப்பது எப்படின்னு கட்டுரை எழுதுறாரு. அவர் ஒரு தொழிலதிபர், அவர் தொழிலதிபர். அதனால அந்த தளத்தையும் அவர் விடல. இந்த மாதிரியான இதுல எழுதிட்டு இருக்காரு. நிறைய அந்த கவிதை என்பது எல்லா கவிதைகளையும் போலவே அவருடைய கவிதைகளும் நிறைய சமூகத்தினுடைய வெளிப்பாடு தான் கவிதை. எல்லா இலக்கியங்களுமே இந்த சமூகத்திலிருந்து முகிழ்ந்து எழுகின்றன. அப்ப அதனாலதான் அந்த இலக்கியங்கள் வரலாற்றை பேசுகின்றன. அது எதா இருந்தாலும் சரி, இந்த சமூகம் படைப்பு, அப்ப இந்த சமூகத்தை பேசுகிறேன், அதை தான் வரலாறு சொல்லுது. இன்னைக்கு நம்ம தமிழுக்கு வரலாறு இலக்கியங்களை கொண்டுதான் நம்ம மீட்டெடுத்திருக்கோம். சங்க இலக்கியத்துல இருந்தவங்களை பட்டயமெல்லாம் இருந்தா என்ன இலக்கியம் கிடைச்சது, அப்ப மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு அந்த இலக்கியத்திலிருந்து மீட்டுருவாக்கம் பண்ணி தான் வரலாறு படிக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த இலக்கியங்களிலிருந்து எதிர்காலத்தில வரலாறு இந்த இலக்கியத்தில் பிறக்கும். நம்ம என்ன எழுதி வச்சாலும் நல்ல வலிமையுள்ளதுதான் வாழும். அது கட்டாயமாக தமிழ் வரலாற்றை பேசக்கூடிய இலக்கியங்களாக இருக்கும். அதே போல நம்ம இதே போல இந்த நூலை எழுதிய அல்லது இந்த ஆய்வை நிகழ்த்திய கவிஞர் சியாமளா அவர்கள், அவங்க ஏற்கனவே வந்து அவங்க குடும்பமே ஒரு தமிழ் குடும்பம். அவங்க அப்பாவே தமிழாசிரியர், ஏற்கனவே ஆமா பாரம்பரியத்தோடு இருந்த குடும்பம். இயல்பாகவே அவருக்கு தமிழ் மேல் மிகப்பெரிய தீராத காதல். அந்த காதல் அவரு கைப்பிடித்த கணவருக்கும், அவரும் அவங்க அப்பாவும் ஆசிரியர். அவங்க வீட்டுல ஒரு பெரிய நூலகம், அவங்க அப்பா அந்த கண்ணதாசனுடைய தென்றல் பத்திரிகை எல்லாம் கூட தொகுத்து ஒரு நூலகத்தை வைத்திருக்காங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல வந்து நம்ம குடியிருக்கிறக்கே இடம் இல்லை, அவங்க வீட சின்ன வீடு தான். ஆனா நூலகத்துக்குன்னு ஒரு இடத்த வச்சு அத்தனை நூல்களையும் தொகுத்து, நான் அந்த போய் பார்த்தேன், எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். 67 தீபம் வந்த பொழுது சுப்பிரமணியம் என்பவர் அவங்க மாமனாரு, இவங்க அப்பா. அப்போ வந்து எல்லா இதையும் தொகுத்து வச்சாரு. அதையே அந்த அவருடைய மகனும் மருமகளும் ஒரு நூலகமாக அதை பாதுகாத்து வர்றாங்க. இந்த அளவுல அங்கிருந்து அவருடைய படைப்புகள், அவங்க இயல்பாவே நூல்களுக்கு இருந்தா படைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு படைப்பாளினி. அவங்களுக்கு மரபு கவிதை தான் வாய்ச்சது. மரபுலதான் அவங்க ஊறி இருந்தாங்க. வெண்பா வனம் என்ற ஒரு பெரிய ஒரு கவிதை நூலை வெளியிட்டு இருக்காங்க மரபு கவிதையாக. இருந்தாலும் புதுக்கவிதை பக்கம் பட்டிமன்ற பேச்சு, கவியரங்கம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் அவங்க முனைவர் வட்ட ஆய்வை நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு இது வரும் பொழுது என்னிடம் வந்தார்கள். வந்தபோது ஏற்கனவே படைப்பாளராக இருப்பவர்கள் எப்பொழுதுமே படைப்பாளர்களிடத்திலிருந்து நான் கொஞ்சம் விலகிதான் நிற்பேன். ஏன்னா எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு அந்த மாதிரி. ஏன்னா புத்தகம் நடத்துனதுனால ஐயாவுக்கு இருக்குங்க. ஆனா சியாமளா ரொம்ப எளிமையானவர்கள். அவர்களுக்கு அந்த படைப்பு வந்தது, பேச்சு வந்தது, ஒரு கவிதை நடை இருந்தது. ஆனா ஆய்வு நடைக்கு மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அவங்க சிரமப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த நடை வர வரைக்கும் அவங்கள ரொம்ப தொல்லை பண்ணேன். ஒரு கட்டத்துல அவங்க ஒரு என்னது முடியுமா முடியாதாங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் உட்கார வச்சு பேச வச்சு அந்த கவிதையை வாசிக்க வைத்து, அவங்க கவிதையை வாசிச்சா இவங்க ஒரு ஒரு அந்த அழகியலை மட்டுமே பார்க்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு கவிதை மனம் படைத்தவங்க. ஆனா அந்த கவிதை திறனாய்வு செய்ய வேண்டும். ஏன்னா ஏற்கனவே கட்டுற மாதிரி எந்த ஒரு கவிதை எடுத்தாலும் அது திறனாய்வு நோக்கில் பார்க்கணும் அது அப்படின்னு சொல்லி, அந்த அழகியல் மட்டுமல்ல, அது இந்த சமூகத்தில் எதாக பேசுகிறது, எதாக பொருள் கொள்ளப்படுகிறது என்று பார்க்கணும். நமக்கு வேண்டியவர் மகுடேஸ்வரன் என்பதற்காக அல்ல. மகுடேஸ்வரனை விட்டுருங்க. அந்த கவிதை வந்து இந்த சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நம்ம கிட்ட என்ன பேசுது, நாம என்னவா அதை புரிந்து கொள்கிறோம் என்ற வகையில நாம எழுதணும்னு நினைச்சேன். குறித்த நேரத்தில் அவங்க பள்ளிக்கு போக முடியல, அவங்க பள்ளிக்கு போக விடல. அவங்க விட்டுட்டு பள்ளியை விட்டு முழு நேரமாக ஆய்வு பண்ண வந்தாங்க. அதெல்லாம் எனக்கு உண்மையில் ஒரு பெருமையான விஷயம் தான். ஒரு ஆய்வு மேல அக்கறை கொண்டு கட்டாயம் முடிச்சிடும்னு சொல்லிட்டு அந்த வகையில ஆய்வை முடித்தார்கள் சியாமளா அவர்கள். பெருமையான விஷயம்தான். மற்றபடி மகுடேஸ்வரனுடைய கவிதைகள் கட்டாயமாக இன்னும் திறனாய்வு செய்ய வேண்டிய கவிதைகள் நிறைய இருக்கு. திறனாய்வு பண்ணியிருக்கோம். அவரை என்ன திறனாய்வுனாலும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் முதல்ல வந்து நீங்க ஆய்வேடு, நான் சொன்ன ஒரே இதுதான், ஆய்வேடு வெளியிட்ட பிறகு நீங்க அவரோட காட்டிங்க. ஏன்னா
சில படைப்பாளர்கள் அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதோ அல்லது மாற்ற சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேண்டாம். ஒரு ஆய்வாளராக நம்ம என்ன பண்ணணுமோ அது திறனாய்வு செய்து அந்த நூலை படைத்தார்கள். அந்த நூல் அது நூலாக வரணுங்கிறது ஒரு பேராசைதான். அதுல அழகாக அவருடைய மாணவன் அந்த அட்டைப்படத்தை உருவாக்கியிருக்காரு. அது அவரையும் இந்த நேரத்துல நான் பாராட்டேன். சிறகு முளைத்த கவிதைகள். இந்த இந்த கவிதைகளுக்கு சிறகு முளைக்க வைத்தது சியாமலாக இருந்தாலும் கூட இதை காட்சிப்படுத்தியது நம்ம தம்பி தான். இதை பார்த்த உடனேவே கவிதை கூட பறக்குமா என்ற எண்ணத்தை அழகாக வடிவமைத்த தம்பிக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலுமே இந்த திறனாய்வு செய்த பிறகு மகுடேசனோட கவிதைகளுக்கு நிச்சயமாக சிறகு முளைத்திருக்கு. எப்பொழுதுமே அதை ஒரு திறனாய்வு செய்யும் பொழுதுதான் அந்த படைப்பு மற்றொரு பரிமாணத்தை அடைகிறது. அது ரொம்ப முக்கியம். அந்த வகையில அவரோட கவிதைகளை பற்றி நிறைய நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வரலாறு நம்ம பேசணும்தான் நேரம் நிறைய ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட இந்த நூலானது இந்த கவிதைகள் பொதுவாகவே இந்த கவிதைகள் மகுடேஸ்வரனாக இருக்கலாம். இதற்கு சிறகு வைத்தவர் நம்ம சியாமலா தான். அதனால சியாமலாவிற்கு அவரது உறுதுணையாக இருந்த ஆனந்துக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு, அவங்க மகனுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பா வள்ளியப்பனையா பத்தி நான் சொல்லாம விட்டுட்டேன். என்னதான் ஆய்வு பண்ணி அதை படிச்சிருப்பாரு, ஆய்வேட்டே அவர் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப என்னையோ திட்டினாலும் திட்டிருப்பாரு. ஆய்வு முறைமையாக அவங்களுக்கு மீள்தர மதிப்புல அந்த ஆய்வேடு வந்தது. வெளி மாநிலங்களுக்கு போகும். அதெல்லாம் போய் திருத்தி வரும்பொழுது அது மிகச்சிறந்த ஆய்வேடாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்காக தான் அவங்க முனைவு பட்டயம் கொடுத்தாங்க. ஆனா அதையெல்லாம் சுருக்கி ஒரு புத்தகமாக தேவையானது மட்டும், ஐயா சொன்னது போல ஆய்வேடு நடை என்பது வேறு, அது புத்தகமாக மற்றவர்களும் படிக்கணுங்கிறதுக்காக அந்த சுருக்கி ஓயாம 2-3 முறை படிச்சு இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்த வள்ளியப்பன் ஐயாவுக்கும், அதை ரொம்ப எளிமையாக இதை வெளியிட்ட புத்தகமாக நூலாக கொண்டு வர என்ற அக்கறை காட்டிய ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய வெளியீட்டு விழா வச்சு ஒரு கருத்தரங்கம் வாழ்த்தரங்கம்லாம் நடத்தியிருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு செம்மையான உரையை நம்ம கேட்க முடியாது. அப்படி மிகச்சிறப்பானது ஒரு உரையை பேராசிரியர் நெறியாளர் முத்துக்குமார் ஐயா அவங்க வழங்கினாங்க. மிக அருமையான உரை என்று இந்த உரையை சொல்லுவேன். நம்ம பெரிய அரங்கத்துல அமர்ந்து குளிரூட்டப்பட்ட அறையில அமர்ந்தால் கூட இப்படி ஒரு கருத்துக்கள் நம்ம நெஞ்சத்துக்குள்ள போயிருக்காது. அப்படி ஏன்னா இந்த இடம் அப்படி இடம். நான் உண்மையிலேயே சொல்றேன், பெருஞ்செலவு பண்ணி பெரிய அரங்கத்துல இதை நடத்த வேண்டாமா, எளிமையா நடத்திக்கலாம், விஜயா பதிப்பகத்துல நடத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது எவ்வளவு தூரம் நம்ம மனதுல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்காக ஐயாவுக்கு மிக பெரிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவிதை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எப்போதுமே நினைவுக்கு வரக்கூடிய கவிதை தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற கவிதை தான். அதை ஒரு கவிதையா தான் நான் பாக்குறேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்கிற கவிதையை காட்டும் ஒரு சிறந்த கவிதை இருக்க முடியாது. அப்புறம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் ஐயா கம்பனை ரொம்ப பல நிலைகள்ல பல நேரங்கள்ல கம்பனை சொன்னாங்க. ஏன்னா கம்பனை விட்டுட்டு நான் எதையுமே பேச முடியாது. புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்றாகி அவியக துறைகள் தாங்கி ஐந்தினை நெறியலாவி சவியுறத் தெளிந்து தன்னன் ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியென கிடந்த கோதா விரியினை வீரர் கண்டார் அப்படின்னு கவிதைக்கு ஒரு இலக்கணத்தை கண்டான் கம்பன். அப்புறம் பாரதிய சொன்னாங்க. பாரதி தான் நான் எப்போதுமே என்ன அப்படின்னா ஒரு எவன் கவிஞன் எது கவிதை அப்படின்னு எடை போட்டு பார்ப்பதற்கு பாரதியத்தான் ஒரு சத்திய தராசாக கொள்வேன். எது கவிதை எவன் கவிஞன் என்று எடை போட்டு பார்ப்பதற்கு என்னை பொறுத்தவரை சத்திய தராசாக நான் பாரதியைத்தான் கொள்கிறேன். அப்புறம் பாரதிதாசனை சொல்லணும். அதாவது பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயை மிக உடையாள் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர் அப்படின்னு பாரதிதாசன் பாடும்போது நமக்கு கவிதை மேல மாபெரும் காதல் உண்டாகி விடுகிறது. அதாவது இப்ப சமீபத்துல ஒரு செய்தி வந்தது. அந்த அழகின் சிரிப்பை ஆங்கிலத்துல மொழியாக்கம் பண்ணியதை ஆங்கில கவிஞர்கள் எல்லாம் படிச்சுட்டு நோபல் பரிசு இந்த கவிதைக்கல்லவா கொடுத்திருக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. அப்படி
தமிழ் கவிதைகள் வந்து மேலோங்கிய கவிதைகள், உலக அளவுல வந்து புகழ்பெற்ற கவிதைகள். இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து செயற்கை நுண்ணறிவின் மூலமாக நமது கவிதைகள் எல்லாம் வந்து ஆங்கிலமயமாகிற போது இப்படியுமா கவிதைகள் வந்து தமிழ் உலகத்துல இருக்குன்னு சொல்லி உலகமே ஏற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில வந்து பார்த்தோம்னா இப்ப மகுடேஸ்வரனுடைய கவிதைகளை சொன்னாங்க. இந்த மகுடேஸ்வரனுடைய கவிதைகளை சியாமளா அம்மாவுடைய அந்த முனைவர் பட்ட ஆய்வேட்டை வந்து நான் பலமுறை படித்தேன். ஐயா சொன்ன மாதிரி நான் அவங்கள ரொம்ப பாராட்டி இருக்கிறேன், உண்மையிலேயே பாராட்டி இருக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய நடைக்காக நீங்க சொன்ன மாதிரி அழகியல் கூறுகள் அவங்க நடையில இருந்தது. திறனாய்வை காட்டிலும் நீங்க அவங்கள நெறிப்படுத்தி இருக்கீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்களே எழுதலாமேம்மா, நீங்களே வந்து தனியா புத்தகம் எழுதலாமே, உங்க மொழி நடை அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் வந்து எண்ணுரைன்னு ஒண்ணு எழுதி கொடுங்கன்னு கேட்டேன். அந்த எண்ணுரையை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா எழுதி கொடுத்துருந்தாங்க. அப்பதான் நான் வந்து அவங்க கூட ரொம்ப நேரம், அதிக நேரம் அப்பதான் நான் பேசினேன். எண்ணுரையை வந்து இவ்வளவு சிறப்பா எழுதி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப கவிதை நடையா இருக்குமா, ரொம்ப அழகியல் கூறுகள் வந்து அந்த நடையில தெரியுது, நீங்களே தனியா இன்னும் நூல்கள்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஊக்கப்படுத்தினேன். அதை ஐயா வந்து அப்படியே தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க, தெள்ள தெளிவா. அவங்க ஏன்னா அவங்க நெறியாளர், அருமையா சொன்னாங்க. அந்த மகுடேஸ்வரனுடைய கவிதைகளை படிச்சுக்கிட்டே வரும்போது எனக்கு வந்து ஒரு 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 அருமையான கவிதை. அதுல ஒரு என்ன கவிதை அப்படின்னா, அம்மாவினுடைய பழஞ்சேலைகளை தாவணியாக கிழிக்க தெரியும் தானே பாப்பான்னு எழுதியிருப்பார். அம்மாவினுடைய பழஞ்சேலைகளை தாவணியாக கிழிக்க தெரியும் தானே பாப்பா. இந்த மொத்த கவிதைகள்லயே எனக்கு மிக பிடித்த கவிதை என்று இதை சொல்லுவேன். ஏன்னா ஒரு கவிஞனை ஒரு சொல்லை, ஒரு வாக்கியத்தை, ஒரு கவிதையை கொண்டே அடையாளப்படுத்தி கொள்ளலாம். அவன் எப்படிப்பட்ட கவிஞன், அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு, அவன் எதை சொல்ல வர்றான் இந்த சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒத்த வரியை, ஒத்த சொல்லை குறித்து நம்ம வந்து கண்டுகொள்ளலாம். அப்படிதான் நான் பார்த்தேன். அப்புறம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்னைக்கு கூட சொன்னேன் ஒரு கவிதையை. காலையில வள்ளலார் விழா நடந்துச்சு, அப்போ ஒரு கவிதையை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை. இங்க நம்ம கோவையில வந்து செம்மொழி மாநாடு நடந்தது. அப்ப அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு கவிதை படிச்சேன். நான் குழந்தைகளோட போயிருந்தேன். ரொம்ப அருமையான கவிதை. அவர் சொன்னாரு, இந்து கோவிலின் வேத ஓசையும், பள்ளிவாசலின் பாங்கு ஓசையும், மாதா கோவிலின் மணி ஓசையும் காற்றில் கலந்து ஒன்றாகி போவதை எப்போதுதான் இந்த மூடர்கள் அறிந்து கொள்ள போகிறார்களோ அப்படின்னு சொன்னார். இதை ஏன் இன்னைக்கு நான் சொன்னேன்னா, வள்ளலாருடைய தத்துவம் தான் இந்த கவிதை. இந்த கவிதைக்குள்ள என்ன இருக்குன்னா வள்ளலாருடைய தத்துவம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு அப்துல் ரஹ்மான், உன் தலையை புகழால் அலங்கரி, மகுடங்களால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் மகுடங்கள் தலை மாறக்கூடியவை. உனது உதடுகளை உண்மையால் அலங்கரி, சாயங்களால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் சாயங்கள் வெளுத்து விடக்கூடியவை அப்படின்னு எழுதியிருப்பார். இது போல கவிதைகள். ஏன்னா தொட்டனைத்தூர் மணற்கேணியில் ஆரம்பிச்சு, சங்க இலக்கியங்கள் ஆரம்பிச்சு, சிலப்பதிகாரம் வந்து, கம்பன் வந்து, இப்போ வந்து கவிதைகள் வந்து ரொம்ப சில பேருடைய கவிதைகள் தான் நம்ம மனதை ஆக்கம் கொள்கிறது. இப்ப நான் விஜயா பதிப்பகத்துல பெரும்பாலான நேரத்தை செலவிடுறேன். நிறைய கவிஞர்கள் வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க, என் கவிதை நூலை வெளியிடுங்க, என் கவிதை நூலை வெளியிடுங்கன்னு சொல்லி. ஆனா நான் கவிதை நூலை படிச்சு பார்ப்பேன். நம்ம வந்து பாரபட்சம் பார்க்கறது இல்லை. நீங்க நல்லா படிங்க. இங்க புறநானூறு இருக்கு, இங்க வந்து குறுந்தொகை இருக்கு, நற்றிணை இருக்கு, இதெல்லாம் படிங்க. அப்புறம் அப்படி இல்லைன்னா அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகள் எல்லாம் இந்த இதெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்க நல்லா உள்வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க எழுதுறதெல்லாம் கவிதைன்னு நினைச்சுக்கிறாங்க, எழுதுறதெல்லாம் கவிதைன்னு நினைச்சிட்டு அதை போட்டு அதை புத்தகம் போடணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் படிங்க. ஏன்னா தமிழை பிழையின்றி எழுதுவதும் பேசுவதும் தான் நமது பண்பாட்டை காக்கும் முயற்சியாகும் என்று நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன். அந்த வகையில இந்த மகுடேஸ்வரனுடைய கவிதைகளினுடைய திறனாய்வு மிகச்சிறந்த திறனாய்வு என்று சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆய்வு நூலை வந்து சுருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவா. நான் அப்பவே கேட்டேன், 500 பக்கங்கள் இருக்கேம்மா, இதை வந்து 120 140 பக்கங்களுக்கு சுருக்கணும்னா கடுமையான பணியாயிருச்சேன்னு சொல்லி நான் சுருக்கினேன். அது கூட அம்மையாருக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு நிறைவு தரவில்லை என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா கவிதைகளை படிச்சு 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 செறிவான கவிதைகளை மட்டும்தான் அந்த புத்தகத்துக்குள்ள அடக்கணும், இந்த புத்தகத்துக்குள்ள. ஏன்னா
அது பொது பார்வையாளர்களுக்கும் பொது வாசகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அந்த கவிதை நூலை படிச்சு அதுல முக்கியமான கவிதைகள் எது நமக்கு தேவை, இந்த சமூகத்துக்கு எது தேவை, நம்ம மனிதர்களுக்கு எது தேவை அப்படின்னு தான் அந்த கவிதைகளை தொகுத்தோம். அதற்கு அவங்க நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. விஜயா பதிப்பகமும் சுதந்திரம் கொடுத்தாங்க. அந்த அளவில் இந்த புத்தகம் மிகச் சிறப்பானது ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். மிகச் சிறப்பானது ஒரு புத்தகமாக. அம்மையாருடைய முயற்சியும் ஆர்வமும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த தலைப்பு சிறகு முளைத்த கவிதைகள்னு தலைப்பு வச்சிருக்கோம். இந்த தலைப்புக்காக அவங்க 100 தலைப்புகளை சொன்னாங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு 100 தலைப்புகளை அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த 100 தலைப்புகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு தான் இந்த தலைப்பு, சிறகு முளைத்த கவிதைகள் என்கிற தலைப்பு. இது குறித்து அவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்படி இந்த விழா பெரிய அளவுல பெரிய ஆர்ப்பாட்டமா நடக்கிறத காட்டும் இந்த எளிமையான முறையில ரொம்ப உள்ள தூய்மையோடு ஐயாவுடைய பேச்சு அருமையான பேச்சுங்க. ஐயா அருமையா சொன்னாங்க. இந்த கொங்கு மண்டலத்தை பற்றியும் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய இலக்கிய வரலாறை பற்றியும் வானம்பாடி கவிஞர்களை பற்றியும், வானம்பாடி கவிஞர்கள் இல்லைன்னா இன்னைக்கு புது கவிதையே கிடையாது. வானம்பாடி கவிஞர்களை பற்றிலாம் அவங்க சொன்னாங்க. மிகச் சிறப்பானது ஒரு திறனாய்வு உரை. இந்த நூலை எல்லாரும் நம்ம பரப்பணும். நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். நம்ம ஒரு 10 பேர் தான், 10 பேருக்குள்ளதான் இங்க இருக்கிறோம். இந்த 10 பேராலேயே இதை 10 லட்சம் பேர்களுக்கு கொண்டு செல்ல முடியும். ஏன்னா நம்ம பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொள்ளதான் இலக்கியம் வரும். இலக்கியத்தில் எப்போதுமே நேர்மைதான் முக்கியம். அந்த நேர்மையை இந்த புத்தகம் சொல்லி இருக்கிறது என்று சொல்லுவேன். இந்த அளவில் எனது வாழ்த்துறையை நிறைவேற்றி கொண்டு அம்மையாருடைய ஏற்புரையில் நான் அவங்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம். கன்னி தமிழ் மொழியே, கற்பனைக்கு மூத்தவளே, உன்னை கற்றதனால் உயர்வடைந்த பெரியோர்கள் தன்னை வணங்குகின்றேன். தரமான உரை தன்னை அன்னை எனக்கு அளித்து அருள் புரிய வேண்டுகின்றேன். இந்த இனிய மாலை பொழுது ஒரு ஆனந்தமான ஒரு பொழுது. இதுவரை எந்த ஒரு படபடப்பும் இல்லாமல் இருந்த என்னை ஒரு ஏற்பூரை எதிர்பார்க்கிறேன் என்று எப்பொழுது வள்ளியப்பன் ஐயா கூறினாரோ அப்பொழுதே எனது சொற்களுக்குள் ஒரு நடுக்கம் உருவாகிவிட்டது. என்னை பொறுத்தவரை இன்றைய நாளை நான் அறுவடை திருநாளாக பார்க்கிறேன். எனது படைப்பினுடைய அறுவடை திருநாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன். எப்படி உழவன் தனது கைகளிலே அந்த நெற்பயிர்களை தாங்கி ஒவ்வொரு நெல்லாக பார்த்து பேரானந்தம் அடைவானோ, அதுபோல இந்த நூலினுடைய ஒவ்வொரு எழுத்துகளையும் பார்த்து நான் பேரானந்தம் அடைகின்றேன். அதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து ஊக்குவித்து வழி நடத்திய விஜயா பதிப்பகத்தினுடைய நிறுவனர் எங்கள் வேலாயுதம் ஐயா அவர்களினுடைய திருப்பாதங்களை பணிந்து வணங்குகின்றேன். அவருக்கு எனது குடும்பத்தினர் சார்பாக கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக இந்த உரையில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன என்று பார்த்தால், என்னுடைய நெறியாளர் அவர்கள் வள்ளுவனுடைய குறள் ஒன்று இருக்கிறது. கடிது ஓச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது குழந்தைகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி தண்டனை கொடுக்க வேண்டுமாம்? வேகமாக அந்த கோலை உயர்த்தி அந்த அடியை மெதுவாக அவன் மேல அப்படி அடிக்கணும். அது வள்ளுவனுடைய குறளிலே என் மனதை மிகவும் கவர்ந்த ஒரு குறள். அந்த குறளினுடைய முழுமையான இலக்கணத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் எனது நெறியாளர். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நிறைய அவர் சொன்னது மாதிரி விமர்சனம், கவிதை குறித்த விமர்சனங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அவருக்கு பல இடையூறுகள் பணி. அவர் கல்லூரியில உட்கார்ந்துருப்பாரு, நான் வெட்டியா போய் அவர் முன்னாடி உட்கார்ந்துருப்பேன். ஏன் இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கேக்குறீங்களா, இது இப்படி திறனாய்வு அப்படி திறனாய்வு. அவருக்கு ரொம்ப களைப்பா இருப்பாரு. ஆனாலும் அந்த திறனாய்வை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அவர் எனக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை காட்டிய மிகப்பெரிய ஒரு நெறியாளர். இன்றைய நெறியாளர்கள் எல்லாம் பொருளாளர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது.
அந்த வகையிலே என்னுடைய நெறியாளர் ஆய்வை எவ்வாறு பொருள் உள்ளதாக ஆள வேண்டும் என்ற கலையை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என்ற வகையிலே நான் மிகப்பெரிய ஒரு பேரானந்தத்தை நான் அடைகின்றேன். அது மட்டுமல்லாமல் நம்மை விட வயதில் சிறியவர்களோ அல்லது அறிவில் சிறியவர்களோ அறிவில் மூத்தவர்களோ சொல்லக்கூடியதை கேட்கக்கூடாது என்ற மனநிலை எல்லாம் இல்லாமல், நான் ஒரு கருத்தை கொண்டு போய் அவரிடம் முன்வைத்த பொழுது அதை முழு மனதாக அதில் இருக்கக்கூடிய நேர்மைத்தன்மையை அலசி ஆராய்ந்து அதை முழு மனதாக ஏற்றுக்கொண்ட பெருமை அவருக்கு மட்டுமே தனித்துவமான பெருமையாக நான் பார்க்கின்றேன். இப்படி ஒரு நெறியாளர் எனக்கு வாய்த்ததால் தான் நேர்மையுடன் நிச்சயமாக ஆய்வுலகத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை என்னை அந்த முனைவர் பட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்று சொல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் நான் கல்லூரிக்குள்ள போகிறேனோ அப்பொழுதெல்லாம் காலையில நான் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். அவர் இருந்துட்டு அப்படியே நூலகம் தான் எனது பெரும்பாலான நேரம் நூலகத்துலதான் செலவிட்டிருக்கேன். அப்போ நூலகர் கூப்பிட்டு ஐயா கிட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒரு நெறிய ஆய்வாளரை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியில அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம பல ஆய்வுகளை, பல கவிதை விமர்சனங்களை பற்றி நான் அவரிடம் பேசிய பொழுது பல புதிய திறப்பை எனக்கு அந்த கவிதைக்குள்ள அவர் இப்ப என்னெல்லாம் இங்க நின்னு பேசினாரோ அதையெல்லாம் எனக்கு ஏற்கனவே என்கிட்ட வகுப்பு நடத்திருக்காரு. அவரு எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாரு. அவர் சொன்ன மாதிரி ஒரு மேடை பேச்சாளராக வள்ளியப்பன் ஐயா சொன்னது பாரு, ஒரு கவிதை வெறும் அழகியலோடு பார்க்கக்கூடிய கூறுகளை எல்லாம் தாண்டி அதை எப்படி திறனாய்வு நோக்கில் அணுக வேண்டும் என்கின்ற வித்தையை கற்றுக் கொடுத்து இந்த திறனாய்வாளராக என்னை மாற்றிய பெருமையும் அவருக்கே உண்டு. அதே மாதிரி வேலாயுதம் ஐயா அவர்களை முதலில் நான் சந்தித்து இந்த நூலை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லும் போது ஐயா சொன்னது முதல்ல சொன்ன மாதிரிதான், இந்த ஆய்வு நூலை பெரிதா யாரும் விரும்பி படிக்க மாட்டாங்க, ஆய்வு நூல் வாசிப்பிற்கு ஏற்றதாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வள்ளியப்பன் ஐயா ரொம்ப சொன்ன மாதிரி பல முறை அதை படித்து பார்த்து என்னுடைய தந்தையினுடைய இடத்தில் அவரை வைத்து பார்க்கிறேன். எப்போ அவரு எனக்கு அலைபேசியில அழைத்து பேசினாலும் அதுல இருக்கக்கூடிய அழகியலை நீ எப்படி எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கறத உண்மையிலே நான் அப்படி எழுதியிருக்கேனாங்கிறது எனக்கு மீண்டும் எடுத்து சொன்னவர் அவர் தான். அப்பதான் நமக்குள்ள ஒரு திறனாய்வு உலகம் இருக்கு, நம்ம படைப்பாளர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை என்னுள் தூண்டிவிட்டவர் வள்ளியப்பன் ஐயா அவர்கள். இந்த விஜயா பதிப்பகத்திற்கு நம்முடைய அவ்வைக்கு அரியனுக்கு கிடைத்த அவ்வை போல, முதல் குலோத்துங்க சோழனுக்கு கிடைத்த கம்பரை போல, இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு கிடைத்த ஒட்டக்கூத்தரை போல விஜயா பதிப்பகத்திற்கு நமது வள்ளியப்பன் ஐயா அவர்கள் கிடைத்திருக்கிறார் என்று சொல்வது சால பொருந்தும். அடுத்ததாக இந்த மகுடேஸ்வரன் அவர்களுடைய கவிதைக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா, ஆய்வு அப்படின்ற உலகத்துக்குள்ள வரும் பொழுது எதை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வினாக்குறி என்னுள் எழுந்த பொழுது மகுடேஸ்வரன் அவருடைய கவிதைகளை முகநூலில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மரபிலேயே திளைத்து ஊறி புதுக்கவிதையினுடைய வாசம் சற்றும் இல்லாமல் இருந்த எனது மனநிலை அவருடைய ஒரு கவிதையை பார்த்ததும் சற்றே மனம் பிறழ்ந்து, இல்லைன்னா பக்தி இலக்கியத்தில் நம்ம பண்ணலாமா, இல்ல சங்க இலக்கியத்தில் நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்த பொழுது அவருடைய கவிதை, அந்த கவிதையை நான் கண்டிப்பா இங்க பதிவு செஞ்சாகணும். ஐயா சொன்னாங்க அவருக்கு பிடித்தமான கவிதை அப்படின்னு. புது கவிதையை நோக்கி நான் பயணிப்பதற்கு முழு முதற் காரணமாக இருந்த அவரது கவிதை. உன் மனநாளன்று நான் எங்கிருந்தேன் என்று கேட்ட மகளின் கேள்விக்கு விடை கூற முயன்றேன். உன் மனநாளன்று எங்கு இருந்தேன் என்று கேட்ட மகளின் கேள்விக்கு விடை கூற முயன்றேன். அந்த தீயின் நடுச்சுடராய் நீ ஒளிர்ந்தாய். என் தலை மீது தூவப்பட்ட அட்சதையின் ஒரு மணியாக நீ இருந்தாய். உன் தாத்தா பாட்டியின் கண்களில் நீர் துளியாக திரண்டு நின்றதும் நீயே. இறுதி வரியில சொல்றாரு, உன் தாயை கரம் பற்றிய என் கைகளுக்குள் உள்ளங்கைக்குள் வெப்பமாக இருந்ததும் நீயே அப்படின்னு முடிச்சார். அந்த கவிதை எனக்குள் மிகப்பெரிய ஒரு புது கவிதை உலகத்தில் பல கவிஞர்களினுடைய கவிதைகளை படித்து கொண்டு இருந்தாலும் கூட
ஏன் இப்படி ஒரு கவிஞரை, இப்போ இருக்கக்கூடிய இன்று வாழக்கூடிய கவிஞரை யாரும் இன்னும் சமூகத்திற்கு அந்த அளவுக்கு அவர் முழுமையான ஒரு அடையாளம், இன்னைக்கு அவர் முழுமை அடையாளம் காட்டப்பட்டு விட்டார். நான் சொல்றது 5-6 வருடங்களுக்கு முன்னால் அவர் கவிதை எழுதிட்டே இருந்தார். அப்போ அவரை பற்றி ஆய்வு நம்ம பண்ணா என்ன அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்தது. அவரை தொடர்பு கொண்டு நான் பேசினேன். அதை பற்றி நெறியாளர்கிட்டையும் நான் பேசினேன். அவருடைய கவிதைகளுக்குள்ள நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பெண் என்பவள், அவர் பெண்ணுக்கான சுதந்திரத்தை இந்த உலகம் கொடுத்து விட்டது என்று என்னதான் கொண்டாடினாலும் கூட, பெண்ணுக்கான சுதந்திரம் என்பது அவளுடைய வீட்டிற்குள் அவள் ஆற்றக்கூடிய கடமையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெண்ணை போக பொருளாக பயன்படுத்துதல், அதாவது பெண் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாள், படைக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் அந்த இல்லற பணிகளை அவள் ஆற்றுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிற செய்திய அவருடைய கவிதை முழுவதும், அவருடைய காம கடும்புணல்ல இருந்து எல்லா கவிதைகளும் எடுத்து படிக்கும் பொழுது, திறனாய்வு செய்த பொழுது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய முடிவாக அந்த ஒரு முடிவு இருந்தது. என்னதான் நம்ம சுதந்திரம் அப்படி இப்படின்னு பேசினா கூட கடைசியா பெண் இல்லறத்துக்குள் சிறைப்பட்டு இருக்கிறாள் அப்படிங்கிற செய்திய மிக நுணுக்கமாக ஆழமாக தனது கவிதைக்குள் அவர் சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய புரட்சி முழக்கம் எதுவுமே அவருடைய கவிதைகள்ல இல்ல. ஆனா அவர் பெண் என்பவள் எப்படி காலம் காலமாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாளோ, அவளுக்கான விடுதலை இன்று நமக்கு கிடைத்திருந்தாலும் கூட அந்த விடுதலை என்பது வெளி உலகத்துல இருக்கு. வீட்டுக்குள்ள அவளுக்கான கடமைகளை அவள் செய்து கொண்டு ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறாள் அப்படிங்கிற கருத்தை மிக தெளிவா ஆணித்தரமா தனது கவிதைகள்ல, இது காலம் காலமாக தொடரும். அவருடன் நான் மேற்கொண்ட நேர்காணல்லையும் அந்த விஷயத்த அவர் என்கிட்ட தெளிவா சொன்னாரு. என்னதான் தலைமுறைகள் கடந்து போனாலும் கூட பெண்ணினுடைய கடமைகளில் இருந்து பெண்ணானவள் பிறழ்ந்து வர முடியாது. பெண் படைக்கப்பட்டதே எதன் நோக்கமோ அந்த நோக்கத்தை அவள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கின்ற அந்த முடிவு அந்த திறனாய்வில் எனக்கு வெளிப்பட்டது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கவிதையும் இப்ப மீண்டும் நான் படிக்கும் பொழுது, இப்ப உட்கார்ந்து நான் மீண்டும் படிச்சுட்டு இருக்கும் போது, கவிதை திறனாய்வு என்பது ஒரு முறை மட்டும் கிடையாது. ஒரு முறை மட்டும் நான் படிச்சுட்டு இந்த திறனாய்வு, ஐயா சொன்னாங்க திறனாய்வு செய்யறது அப்படிங்கிறது படைத்தவுடன் படைப்பாளி இறந்து விடுகிறான், அதுக்கப்புறம் அந்த படைப்பு யார் எழுதுறாங்களோ அவங்களால உயிர் பெறுது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது படிச்சேன். சிற்றின்பம் பற்றிய ஒரு கவிதை. சிறிது நேரமே நீடிக்கும் இன்பம் என்பதால் அல்ல, சிறுவர்கள் விரும்பும் இன்பம் என்பதால் அல்ல, அந்த இன்பத்தை அடைய எந்த சிறுமையையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதால் அது சிற்றின்பம் அப்படின்னு அந்த கவிதை முடிஞ்சிருக்கும். அப்போ அந்த கவிதைக்கான திறனாய்வாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போக பொருளை எல்லாம் மனிதர்கள் எப்படி கையாள்றாங்க, போக பொருளை நோக்கி போய் எப்படி எல்லாம் சிக்கல்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த கவிதை சொல்வதாக, சிற்றின்பத்திற்குள் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த எழுதியிருந்தா கூட திறனாய்வுல, இன்னொரு முறை அந்த கவிதையை படிக்கும் பொழுது அந்த கவிதை எது பேரின்பம் என்பதற்கான விளக்கத்தை சிற்றின்பம் தான் பேரின்பம் அப்படிங்கிற வகையில கொடுக்கிற மாதிரி ஒரு திறப்பை எனக்குள் ஏற்படுத்தியது. அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கவிதையை நாம் படிக்கும் பொழுது இந்த நூல் என்பது இதுதான் முடிவான திறனாய்வு என்ற பொருளில் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த கவிதையை படிக்கும் பொழுது வேறு வேறு விதமான ஒரு புது புது தோற்றங்கள், புது புது பார்வைகள், புது புது திறனாய்வுகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். அந்த திறப்புகளை எனக்குள் ஏற்படுத்தி இப்படி ஒரு படைப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த விஜயா பதிப்பகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த மாணவன் இந்த அட்டைப்படத்தை உருவாக்குறதுக்கு 3 நாள் இரவு தனது தூக்கத்தை தியாகம் செய்திருக்கிறான். ஜிஷ்ணு லிசியூ பள்ளியினுடைய 11ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஜிஷ்ணு. லிசியூ எங்க பள்ளியில 3 நாள் இரவு அவர் சொன்னாரு அப்படின்னா அத வேண்டாம், இது வேண்டாம், இதுவே போதும், இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்லங்க சார் நான் அதை மாத்தி வரைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி 3 நாள் இரவு தொடர்ச்சியாக கண் விழித்து, நடுவுல கூட அந்த கண்ணுல ஏதோ அதனால பிரச்சனை வந்தது, இத தொடர்ந்து உட்கார்ந்து வரைஞ்சிட்டு இருந்ததுனால அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சொன்ன உடனே
உண்மையிலே இந்த புத்தகத்தை பார்த்த உடனே எனக்கு சிறகுகளை நான் தோல்ல சுமந்துட்டு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு ஒரு பெருமிதம் எனக்குள் ஏற்படுகிறது. மிக்க நன்றி. உங்களுடைய எதிர்காலம் சிறக்க நான் வாழ்த்துகிறேன். அதே மாதிரி வள்ளியப்பன் சாரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். எனக்கும் அவருக்குமான உரையாடல் இந்த கவிதை நூல் வெளியிடுவதற்கு நாங்கள் பேசிய உரையாடல் அப்படின்னு சொன்னா ஒரு மிக ஆகச்சிறந்த ஒரு உரையாடல். எனக்கு வழிகாட்டுவதற்கு சரியான இப்ப இன்னைக்கு அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கல அப்படின்னு சொன்னா நான் எந்த அரங்கு பிடிக்கலாம், எங்க போலாம், நம்ம எப்படி விழா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்ன மாதிரி எளிமையான முறையில இந்த விழா, இந்த மனநிறைவு எங்க போய் நம்ம ஒரு விழா நடத்தினாலும் கண்டிப்பா கிடைக்காது. இங்கு இருப்பவர்களுடைய அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை முழுமையாக பெற்றுக்கொண்ட நிறைவோடு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னைக்கு எனக்கு விழா நடக்கும்னு தெரியாதுங்கய்யா. நான் நிறைய ஒரு விழால எப்படியெல்லாம் ஏற்புரை சிறப்பாலாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். என்ன என்னுடைய அனுபவமோ அந்த அனுபவத்தை உங்களுடன் எல்லாம் நான் பகிர்ந்து கொண்டேன். உங்களை போன்ற நல்லவர்களினுடைய ஆசிகளால் மேலும் இந்த விஜயா பதிப்பகத்தில் நான் பல நூல்களை வெளியிடுவதற்கு காத்திருக்கிறேன். அதற்கு இயற்கையும் உங்களை போன்ற நல்ல உள்ளங்களும் துணை இருக்க. இந்த நூல் முழுமுதற் காரணமாக வெளிவருவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் எனது கணவர் சு தங்கமானந்தகுமார். அவர் நான் மட்டும் ஆய்வேட்டை எழுதி முடிச்சுட்டேன். முத்துக்குமார் சார் சொன்ன மாதிரி படைப்பாளி இறந்து விட்டான், படைப்பு உயிர் பெற்றது. அங்க ஓயாம இந்த புத்தகத்தை பத்தியே எப்ப பார்த்தாலும் எப்ப வெளியிடலாம். நேற்று இரவு முதல் இந்த நிமிடம் வரை அவர் இந்த இன்றைய நிகழ்வு நடக்கிறதுக்கு ஓயாம உழைத்து கொண்டே அலைந்து கொண்டே, சரியா இன்னைக்கு சாப்பிட்டாரான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு இந்த படைப்பு மேல, அதாவது முனைவர் பட்டம் நான் வாங்கணும் அப்படிங்கறதுல அவருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு இணையர் எனக்கு கிடைத்ததற்கு நான் இயற்கைக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதனால அவருடைய முயற்சி இன்னமும் இப்படி ஒரு பின்புலம் இருக்கிறதுனால, இப்படி ஒரு முதுகெலும்பாக எனக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா நான் பல புத்தகங்களை வெளியிடுவேன் என்ற மன உறுதி என்னிடம் மிக வலுவாக இருக்கிறது. நன்றி. அடுத்ததாக சிறப்பு செய்யக்கூடிய நேரம் மதிப்புக்குரிய விஜயா பதிப்பகம் உடைய நிறுவனர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு திரு தங்கம் ஆனந்தகுமார் அவர்கள் சிறப்பு செய்கிறார். மேடம் பக்கத்தில் வந்து நான் எடுக்கிறேன். நன்றி. சொல்லுங்க. அடுத்ததாக கொங்கு நாடு கலைக்கல்லூரியின் பேராசிரியர் மதிப்புக்குரிய திரு முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கு திரு தங்கம் ஆனந்தகுமார் அவர்கள் சிறப்பு செய்கிறார். சார் அப்படிங்க பாருங்க. கண்ணு அந்த சைடில் உள்ள தெரியுது பாருங்க. நீங்க அடுத்து போட்டு நான் பேசிட்டு அவருக்கு கொண்டாடி இந்த நூலுக்கு தனது ஆக்கப்பணியை முழுவதுமாக தந்து படைப்பாளரை விட
தன்னுடைய படைப்பாக அதை நினைத்து இந்த சிறப்பான ஒரு விழாவினை ஏற்பாடு செய்து தந்த எனது தந்தையின் இடத்திலே இருந்து எனக்கு அனைத்து உதவிகளையும் செய்து தந்த மதிப்பிற்குரிய வள்ளியப்பன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். ரொம்ப நன்றிங்க. மறக்காது. உங்களுடைய குரல் வந்து என்ன சொல்றது, ஒரு ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கிறது காதுகளில். ஐயா அப்படியே சேர்ந்து சிறகு முளைத்த கவிதைகள் என்ற நூலுக்கு சிறகு முளைக்க செய்த ஓவிய மாணவன் லிசியோ மெட்ரிக் பள்ளியினுடைய ஓவியமாக சிறப்பாக ஓவியக்கலை சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய திரு பேர் என்னப்பா விஷ்ணு அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்கிறேன். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர்னு பாரதி பாடினா. அந்த பாடலை அம்மா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவங்க முதுகெலும்பு பின்புலம் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை, உங்கள் கணவர் உங்களுடைய உயிர் துடிப்பு, அவங்களுடைய உயிர் துடிப்பு. ஏன்னா இந்த நூல் வெளிவருவதற்கு மிகப்பெரிய காரணமாக அவர் இருந்தார். அடிக்கடி பேசினாங்க. அதாவது இது மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்த்ததில்லை. நான் பெருமையா அவங்கள்ட்ட கூப்பிட்டு பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில இந்த விழா மிகச் சிறப்பாக நிகழ்ந்தேறி இருக்கிறது. இந்த விழா சிறக்க ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் விஜயா பதிப்பகத்தின் சார்பாகவும் முனைவர் சியாமளா அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.